அப்ப என்னதான் சார் நடந்தது? அப்ப 10 நிமிஷம் என்னதான் சார் பேசுனீங்க? அவரு இங்க ஒரு குத்து, அங்க ஒரு குத்து, இங்க ஒரு பாராட்டு, அங்க ஒரு பாராட்டு. என்ன பேசணும், எதுவுமே பேசணும்ன்றது கூட தெரியாம பேசிட்டு இருக்காரு. ஐடி பார்க் வரவில்லை, அது வரலன்னு மத்திய அரசு திட்டுறாரு. மத்திய அரசுக்கும் ஐடி பார்க்கு என்ன சம்மந்தம் இருக்கு? தொழில் முதலீடுகளை கொண்டு வரதும், அங்க ஒரு ஐடி ஹப்பா அதை மாத்துறதும், ஒரு பெரிய அவர் சொல்றது ஒண்ணு கரெக்ட்டு. இந்த சுற்றுலாத்துறை அதற்கான சாலைகள் அமைக்கணும் அந்த இதெல்லாம். ப்ளஸ் மாநில அந்தஸ்து கேட்கறது வழக்கமான கோரிக்கை அவரும் வைக்கிறாரு. ம். ஆனா ரேஷன் கடை பத்தி சொல்றதும், ஐடி ஹப், தொழிற்சாலைகள்லாம் மாநில அரசு சம்மந்தப்பட்டதில்ல. அவங்களும் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும்ல. காரைக்கால் மீனவர்களுடைய அவல நிலை மாறணுன்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. புதுச்சேரியில தொழில் வளர்ச்சிக்கு தற்சார்பு திட்டங்கள் வகுக்கப்படணும். காரைக்கால் மீனவருடைய அவல நிலை மாறணும்னு பேசுறவரு பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் தொடங்கும் பொழுது இங்க இருக்கிற 40 எம்பிக்கள் என்னையா பண்றீங்க? உங்களுடைய முதல் கோரிக்கையாக தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுறது சம்பந்தமா நீங்க பார்லிமெண்ட்ல பேசணும். இல்லாவிட்டால் உங்களை பத்தி நான் பேசணுமா வேணாவா? அறிக்கை ஒண்ணுமா வேணாவா? பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் தொடங்குது இல்லைங்க. நீங்க பிரதான கட்சி தானேங்க. அப்ப தமிழகத்துல 40 பேரை வாரி கொடுத்துக்கிறாங்க. 39 எம்பி வாரி கொடுத்துருக்காங்க. அங்க போய் சம்சா சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு நீ அடிக்கணுமா வேணாவா? மேகதாட்டு அணை பிரச்சனை சம்பந்தமா நீங்க பேசணும். ஏன்ப அதை விட்டுட்டு எஸ்ஐஆரும் மற்ற தேவையில்லாத விஷயங்களை வச்சுட்டு அவையை முடக்கிற வேலை பண்றீங்க அப்படின்னு அடிக்கணுமா வேணாவா? என்ன பண்ணாரு இவரு? ஏதோ அங்கே போகணுன்றதுக்கு ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறதா? காரைக்கால் மீனவர்களும் பேசுங்க. இதெல்லாம் யார் பேசணும்? எம்பிகள் பேசணும்ல. 40 எம்பியில் காங்கிரஸ் எம்பி அங்கேயும் இங்கே இருந்தானே போகிறாங்க 40 எம்பியும். நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி நீங்கள் அறிக்கை ஒன்றுமே வேணாவா? எதுவுமே இல்லையே. வழக்கமாக நான் வந்ததுக்கு ஏதாவது சொல்லணும். என்னப்பா இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அவன் பாருங்க ஒழுங்கா அந்த எடுத்து கொடுக்கணும்ல. ரேஷன் கடை இருக்குதா இல்லையான்னு கூட பார்க்காத அளவுக்கு எலைட்டாக இருக்காங்க. பைக்கு கார் கொடுக்குறவங்க தானே இவங்க. இப்போ எங்க மேலதான் அப்படியே மேலே போய் பைக்கு காரு வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தணும். அந்த அளவுக்கு நாங்க மக்களுக்கான திட்டம் அப்படி சொல்லியே. பைக்கு கொடுப்பேன்லாம் சொல்லலையே சார். பைக்கு நிச்சயம்னாரா? வீட்டுக்கு வீடு பைக்கு, கார் லட்சியம். பைக் நிச்சயம். வீட்டுக்கு வீடு பைக் இருக்கணும்னாரா? அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை வளர்த்து. இப்போ ஒரு வீட்டுல 3 பைக் இருக்குதுங்க. அப்பா ஒண்ணு, புள்ள ஒண்ணு, பையன் ஒய்ஃப் ஒண்ணு. இல்லாத வீட்டுக்கு இல்லாத வீட்டுகளுக்கு சோறே கிடைக்கலங்க. அதை பத்தி பேசுங்க.